ரூல் தார் கிங் அப்படின்ற நண்பர் வந்து பாத்தீங்கன்னா போகோ X7 Pro அண்டர் 25 வாங்கலான்னு இருக்கேன், உங்களுடைய தாட் என்ன அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காரு. போகோ X7 Pro வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிளிப்கார்ட்ல 8256GB வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,000 அந்த மாதிரி பிரைசிங்ல வந்து வித்துட்டு இருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஒரு 23,000 அந்த மாதிரி பட்ஜெட்ல வந்து கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த போன் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். உங்களுக்கு பிளாட் டிஸ்பிளே வேணும், எனக்கு மல்டிமீடியா யூசேஜ் அதிகம், அது மட்டும் இல்லாம எனக்கு பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பிகரா இருக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாமே இந்த போகோ X7 Pro வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணிடுவோம். உங்களுக்கு ஹெவியா கேம் விளையாடுவேன், நான் கண்டினியூஸா ஒரு 3 hours 4 hours கேம் விளையாடுவேன் அப்படின்ற உங்களுக்கு தான் இது செட் ஆகாது. டே டு டே டாஸ்க்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ற அளவுக்கு இந்த சிப் கண்டிப்பா வந்து தாங்கிடும். இதுல யூஸ் பண்ணிருக்க சிப் வந்து பாத்தீங்கன்னா MediaTek 8400 Ultra அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால டே டு டே டாஸ்க்கு அப்பப்போ கேம் விளையாடுவேன் அப்படின்றவங்களுக்குலாம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போறது இல்லை. நீங்க பிரச்சனை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, ஆனா இப்போ அப்டேட்ஸ்க்கு அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூசர்ஸ் தான் சொன்னாங்க. ஸோ நீங்க யாராவது போகோ X7 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நெட்வொர்க் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதனால அதுலயும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஹெவியான கேம் விளையாட மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு போகோவோடது தான் வேணும், போகோ ஃபோன் தான் வேணும், உங்களுக்கு அதான் அவங்களுடைய ஹைப்பர் OS தான் நீங்க யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த போனை வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல கொஞ்சம் டீசென்ட்டா தான் வந்து இருக்கும். ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்ற அளவுக்கு இல்லைனாலும் டீசென்ட்டான போட்டோஸ் வந்து நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். செல்ஃபிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால டீசென்ட்டா வந்து எடுத்துக்க முடியும். உங்களுக்கு அண்டர் 25 உங்களுக்கு போகோ டிவைஸ் தான் வேணும், எனக்கு பேட்டரி லைஃப் அதிகமா வேணும் அப்படின்ற போது இந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.